Hi friends, நான் உங்க சத்யா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கோவில் ஸ்டாட்டிக் ஃபைல் வந்து எப்படி யூஸ் பண்ணு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டாட்டிக் ஃபைல்னா என்ன அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் ஃபைலை நம்ம ப்ராஜெக்ட்டில் எப்படி யூஸ் பண்ண சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃபைல்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம இமேஜ் யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் ஐகான் யூஸ் பண்ணுவோம் அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ப்ராஜெக்ட் தேவையான பூட்ஸ்ட்ராப் ஃபைல், ஜேக்வரி ஃபைல் அண்ட் தென் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைல்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஐகான்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்ட ஒரு பிளேஸ் தான் வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம ஸ்டாட்டிக் ஃபைல் நம்ம சொல்லுவோம். அந்த ஸ்டாட்டிக் ஃபைல் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அந்த ஃபைல்ஸை நம்ம எப்படி ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண சொல்லி நம்ம ஒன் பை பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிக் ஃபைல் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம போட ப்ரோக்ராமுடைய அவுட்புட் ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட வெப்பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த வெப்பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இமேஜ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா நம்ம இமேஜ் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் ஃபைல், ஜேக்வரி ஃபைல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாட்டிக் ஃபோல்டர் தான் வச்சிருப்போம். அதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டாட்டிக் ஃபோல்டர் யூஸ் பண்ணி நான் இந்த இமேஜ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எப்படி பண்ணுற சொல்லி நம்ம ஒன் பை பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஜாங்கோ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் எப்படி கிரியேட் பண்ண சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த ஜாங்கோ ப்ராஜெக்ட்டில் வந்து settings.py சொல்லிட்டு இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆப்பில் வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்னு சொல்லி நம்ம கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இது டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆப்பில் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாட்டிக் ஃபைல் சொல்லிட்டு ஸ்டாட்டிக் யூஆர்எல் சொல்லிட்டு நமக்கு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நமக்கு இந்த லிங்க் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டால் ஆப்பில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கோட டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க நான் வந்து டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டாட்டிக் யூஆர்எல் ஸ்டாட்டிக் சொல்லிட்டு டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்ஸ்டால்ட் ஆப்லேயும் நம்மளுக்கு இருக்கும் ஓகேங்களா, ஸ்டாட்டிக் ஃபைல்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இது வந்து ஆட் பண்ணணும் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டைரக்டரிஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் டைரக்டரி நம்ம ஸ்டாட்டிக் சொல்லி நம்ம ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு விசுவல் கோட் ஓப்பன் பண்ணுறேன். இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு இந்த லிங்க் வந்து தேவையில்லை, இந்த பாத்து தேவையில்லை, ஜஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ் டைரக்டரி வந்து ஸ்டாட்டிக்னு இருக்குது ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்டில் பாருங்கள் நான் வந்து ஸ்டாட்டிக் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நான் சிஎஸ்எஸ் அண்ட் தென் இமேஜ் சொல்லிட்டு 2 ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஏன்னா நான் ப்ராஜெக்ட்டில் வந்து இமேஜ் யூஸ் பண்ண போகிறேன் அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது ஸ்டைல் சீட் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் வந்து சிஎஸ்எஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இமேஜ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். இப்போ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் வந்து ஒரு 3 இமேஜ் நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா. அந்த நெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா style.cs சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ஃபைலை வந்து எம்டியாக வச்சு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் ஓகேங்களா. நம்ம இனிமேல் போக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டைல் நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்டாட்டிக்கில் என்ன வச்சிருக்கேன்னா சிஎஸ்எஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டரில் style.cs சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. நெக்ஸ்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இமேஜ் நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா செட்டிங்ஸில் வந்து நம்ம லிங்க் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டைரக்டரியில் வந்து பேஸ் டைரக்டரி வந்து ஸ்டாட்டிக்னா சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃபைலில் வந்து சிஎஸ்எஸ் இமேஜ் சொல்லிட்டு நான் ஃபைல் ஆட் பண்ணியாச்சு ஓகேங்களா. இப்போ இந்த இமேஜ் வந்து நம்மளோட வெப்பேஜில் வந்து எப்படி ஆட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் url.py சொல்லிட்டு இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அது வந்து நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன் ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நார்மலாக நம்ம மை அப்ளிகேஷன் இம்போர்ட் வியூஸ்ன்னு சொல்லி ஆட் பண்ணி வச்சிருப்போம் ஓகேங்களா. இது என்ன பண்ணுறேன்னா யூஆர்எல் பேட்டர்னில் நான் பார்த்து வந்து நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 8000 அந்த லிங்க் கொடுக்குறப்ப நம்மளுக்கு வியூஸில் இருக்கிற ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம யூஆர்எல். இப்போ நம்ம வியூஸில் போயிட்டு ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போயிடலாம். ஸோ வியூஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம மை அப்ளிகேஷனுக்குள்ளார views.py சொல்லி ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் ரெக்வஸ்ட் என்ன வரும் அப்படின்னா நமக்கு 127.0.1 அண்ட் தென் 8000 நம்ம நார்மலாக கொடுக்குற அந்த லிங்க் வரும். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டுக்கு நமக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம HTML பேஜ் நம்ம ரெஸ்பான்ஸாக நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. சரி நம்ம இந்த HTML பேஜெலாம் நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம இமேஜ் வந்து அப்லோட் பண்ணுறது ஸ்டாட்டிக் ஃபைல் யூஸ் பண்ணி சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே ரிட்டர்னில் ரெண்டர் நான் கொடுத்துருக்கேன். இந்த HTML ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப்ளேட் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் வச்சிருப்போம் ஓகேங்களா. இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வந்து ஜஸ்ட் home.html சொல்லிட்டு ஒரு ஃபைல் HTML ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது ஓப்பன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் பேசிக் டேக் நான் கொடுத்துருக்கேன். நான் என்ன எதுவுமே நான் வந்து டிசைன் பண்ண கிடையாது, ஜஸ்ட் HTMLோட பேசிக் டேக் நான் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா.
ஸோ இப்போ பாருங்க வியூஸ் டாட் பையில் இப்போ ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆன உடனே நம்மளுக்கு என்ன ஆகும், ரெண்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரெண்டர் ஃபங்க்ஷனில் இந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அப்போ நம்மளுக்கு ஹோம் டாட் HTML அப்படிங்கிற ஃபைல் வந்து ரன் ஆகும். அப்போ அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இந்த ஃபைலில் தான் வந்து நம்ம ஸ்டாட்டிக் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பாடியில் நான் இமேஜ் வந்து அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, நமக்கு இமேஜ் எங்கே இருக்குது, ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளார இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளார 1 2 3 சொல்லிட்டு ஒரு 3 இமேஜ் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இமேஜ் டேக் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த இமேஜ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே IMG இமேஜ் டேக் நான் யூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து என்ன பண்ண போகிறேன்னா சோர்ஸ் நான் டைப் பண்ணிக்கிறேன். SRC ஈக்குவல் டபுள் கோட்ஸ்குள்ளார நாம் அந்த இமேஜ் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா, நாம் இங்கே ஸ்டாட்டிக் ஃபைல் யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபைல் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைட்டில் கீழே ஃப்ளவர் பேக்கெட் அதாவது கர்லி பேக்கெட் ஓப்பன் பண்ணி நான் பர்சனல் சிம்பிள் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா லோடு ஸ்டாட்டிக் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, லோட் ஸ்டாட்டிக், ஏன்னா இந்த ஃபோல்டு தான் நம்ம லோட் பண்ண போகிறோம். அதனால் வந்து இங்கே லோடு ஸ்டாட்டிக்னு கொடுக்கணும். நீங்கள் வந்து ஜாங்கோட டாக்குமெண்டேஷன் ஓப்பன் பண்ணினா கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் மேலே கால் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தா லோடு ஸ்டாட்டிக்னு கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே லோடு ஸ்டாட்டிக் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா SRCக்குள்ளார நம்ம இந்த கர்லி பேக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும், பர்சனல் சிம்பிள் போடணும். அந்த ஸ்டாட்டிக்கில் வந்து நம்மளோட இமேஜ் எங்கே இருக்கோ அந்த பாத் நம்ம செட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் லோடு ஸ்டாட்டிக் நான் கொடுத்தாச்சு. SRC நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கர்லி பேக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பர்சனல் சிம்பிள் இங்கே ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டர் மென்ஷன் பண்ணுறதுக்காக ஸ்டாட்டிக் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இமேஜ் வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரோட பாத் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே நம்மளுக்கு இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்குது. ஓகேங்களா, அதனால் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதுக்குள்ளார இமேஜ் அப்படிங்கிற ஃபோல்டர் நேம், இந்த ஃபோல்டர் நேம்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா 1.jpg 2.jpg சொல்லிட்டு நம்மளோட இமேஜோட நேம் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1.jpg நான் கொடுக்குறேன், ஃபார்மேட் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு இமேஜ் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 இமேஜ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். அப்போ இமேஜ் ஃபோல்டருக்குள்ளார 1.jpg அண்ட் தென் 2.jpg 3.jpgன்னு சொல்லிட்டு ஒரு 3 இமேஜ் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம வெப்பேஜில் வந்து இமேஜ் இன்செர்ட் ஆகிருக்கா இல்லை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆஃப் ஃபைலில் போய்க்கிறேன். இதில் போயிட்டு ஸ்டாட்டிக் ஃபைல் அதாவது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் டேரக்டரிஸில் கூட பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் டேரக்டரி ஸ்டாட்டிக் சொல்லி ஆட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பேஸ் டேரக்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சிஸ்டமோட ஃபுல் பாத் எடுத்துக்கும். ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் டேரக்டரியில் வந்து என்ன பார்த்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னோட ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் இருக்குது அப்படின்னா அந்த டெஸ்க்டாப்புக்கும் தனியாக ஒரு ஃபுல் பாத் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அந்த பாத்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேஸ் டேரக்டரியில் இருக்கும். ஸோ அந்த பாத் கூட என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டர் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஜாங்கோ ப்ராஜெக்ட்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா மை அப்ளிகேஷன் இருக்குது அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டர் இருக்குது. அப்போ ஸ்டாட்டிக் ஃபோல்டர் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பேஸ் டைரக்டரி /staticன்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து url.pyல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8000 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஹோம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். அப்போ ஹோம் ஃபங்க்ஷன் கால் ஆச்சு அப்படின்னா இப்போ வியூஸ் போகும். ஓகேங்களா, ஏன்னா வியூஸில் தான் நம்ம ஹோம் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ views.py ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக HTML அதாவது home.html ஃபைல் வந்து கால் ஆகும். ஓகேங்களா, அப்போ இந்த home.html பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இமேஜ் வந்து ஸ்டாட்டிக் ஃபைலில் இருந்து நான் லிங்க் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணுறேன்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நியூ டெர்மினல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிடி கொடுத்து என்னோட டைரக்டரியை சேஞ்ச் பண்ணுறேன். சிடி ஜாங்கோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஃபோல்டர் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பைத்தான் manage.py ரன் சர்வர் கொடுத்து என்னோட சர்வரை ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி நான் இந்த லிங்க் நான் கிளிக் பண்ணுறேன். நமக்கு நியூவாக வந்து ஒரு ஃபைல் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 3 இமேஜும் அப்லோட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சைஸ் நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. இது ஃபர்ஸ்ட் இமேஜ் அண்ட் தென் செகண்ட் இமேஜ் தேர்ட் இமேஜ். ஓகேங்களா, இப்போ இந்த 3 இமேஜுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சைஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம ஸ்டைல் சீட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டைல் சீட் எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபைல் தான் வைக்க போகிறோம். ஓகேங்களா, அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டாட்டிக் ஃபைலில் CSS சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருப்பேன். இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா style.cs சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நான் வந்து இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட வெப்பேஜில் இமேஜ் வந்து நம்ம லிங்க் பண்ணியாச்சு. இப்போ அந்த இமேஜுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சைஸ் நம்ம செட் பண்ணணும். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா style.css சொல்லிட்டு ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் டேக் வந்து நான் ஸ்டைல் எழுத போகிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து img கொடுத்துக்கிறேன், அந்த டேக்கோட நேம் கொடுத்துக்கிறேன். அதுக்கு ஹைட் செட் பண்ணணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து ஹைட் கொடுக்குறேன். ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 350 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வித் செட் பண்ணிக்கலாம். ஸோ வித் வந்து 350 பிக்சல். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட் அண்ட் வித் செட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த style.css ஃபைல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த HTML ஃபைல் கூட லிங்க் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இமேஜ் டேக் வந்து ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். ஸோ அது எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்னா நம்ம லிங்க் டேக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த லோட் ஸ்டாட்டிக் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிங்க் டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லிங்க் டேக்கில் ரிலேஷனல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் சீட், ஏன்னா நம்ம ஸ்டைல் சீட்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால ரிலேஷனல் வந்து நம்ம என்ன நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கு வந்து இங்கே ஸ்டைல் சீட் நான் கொடுக்குறேன், ஸ்டைல் சீட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸ் href. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட CSS ஃபைல் வந்து எங்கே இருக்கோ அந்த ஃபைல் நேமை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நம்மளோட CSS ஃபைல் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்மளோட ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளார CSS ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளார டபுள் கர்லி பிராக்கெட் ஓப்பன் பண்ணி பர்சன்டேஜ் சிம்பிள் நான் போட்டுக்கிறேன். இதில் வந்து ஸ்டாட்டிக் அப்படிங்கிற ஃபோல்டர் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளார தான் நம்மளுக்கு CSS ஃபைல் இருக்குது. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CSS ஃபோல்டருக்குள்ளார நம்மளுக்கு வந்து style.cs சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேங்களா, இப்போ அந்த ஃபைல் பார்த்து நாங்கள் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த டேகை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம்ம இந்த ஸ்டைல் ஷீட்டை நம்மளோட HTML பேஜோட லிங்க் பண்ணியாச்சு. அப்போ இங்கே நம்ம ஸ்டைல் எழுதணும் அப்படின்னா அந்த ஸ்டைல் வந்து நம்மளோட HTML பேஜில் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு நான் ரெஃபர்ஸ் பண்ணுறேன். இப்போ ரெஃபர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கான சைஸ் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த இமேஜ் 3 இமேஜும் பார்த்தீங்க அப்படின்னா 350 பிக்சல், ஹைட் 350 பிக்சல், அண்ட் தென் வித் வந்து 350 பிக்சலுக்கு வந்து அப்ளை ஆயிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த இமேஜுக்கு வந்து ஷேடோ அப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மார்ஜின் டாப்ல இருந்து 100 பிக்சல் நான் மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் மார்ஜின் லெஃப்ட்ல இருந்து ஒரு 50 பிக்சல் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஸ்டைல் சீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டைல் சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்ஜின் டாப் வந்து ஒரு 100 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ஜின் லெஃப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 பிக்சல் கொடுத்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ 50 பிக்சல். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போய்ட்டு ரெஃபர்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு டாப்லேருந்து 100 பிக்சல் மூவ் ஆயிருக்கும், லெஃப்ட்லேருந்து ஒரு 50 பிக்சல் மூவ் ஆயிருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் நம்மளுக்கு இன்னும் மூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மூவ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு 50 பிக்சல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 100 பிக்சல் நான் கொடுத்துட்டு இப்போ ப்ரௌசர் போய்ட்டு ரெஃபர்ஸ் பண்ணுறேன். நமக்கு லெஃப்ட்ல இருந்து 100 பிக்சல் மூவ் ஆயிருக்கும், டாப்ல இருந்து 100 பிக்சல் வந்து மூவ் ஆயிருக்கும். இப்போ இந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் பாக்ஸ் ஷேடோ வந்து அப்ளை பண்ண போறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த CS ஸ்டைல ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியில் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா அந்த ஷேடோ வந்து அந்த இமேஜுக்கு ரைட்ல எவ்வளவு தூரம் மூவ் ஆகணும், அண்ட் தென் பாட்டம்ல எவ்வளவு மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம வேல்யூ கொடுக்கணும். நான் வந்து ரைட்ல வந்து ஒரு 5 பிக்சல் மூவ் ஆகணும், பாட்டம்ல வந்து ஒரு 5 பிக்சல் மூவ் ஆகணும். அந்த வித் ஷேடோட வித் பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஓகேங்களா, நான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். எனக்கு 15 பிக்சலுக்கு வந்து அந்த ஷேடோ வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். நெக்ஸ்ட் அந்த ஷேடோவோட திக்னஸ் ஓகேங்களா நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து 1 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து பிளாக் கலர் ஷேடோ வேணும், அதனால பிளாக் நான் கொடுத்துக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ ரைட்டில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும், செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டமில் எவ்வளோ தூரம் மூவ் ஆகணும், தேர்ட் வந்து அந்த ஷேடோவோட ஸ்ப்ரெட்னஸ் எவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஃபோர்த்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோவோட திக்னஸ். ஓகேங்களா, நான் 1 பிக்சல் நான் திக்னஸ் போதும், அதனால் 1 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். ஃபைனலாக அந்த ஷேடோ வந்து நம்மளுக்கு எந்த கலரில் வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், அதனால் பிளாக் கலர் நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போய்ட்டு ரெஃபர்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு அந்த ஷேடோ வந்து அப்ளை இருக்கும். ஓகேங்களா, இப்போ ரைட்டில் வந்து 5 பிக்சல், பாட்டமில் 5 பிக்சல் மூவ் ஆயிருக்கும். அந்த ஷேடோட ஸ்ப்ரெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 பிக்சல் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 பிக்சல் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு 5 பிக்சல் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப திக்னஸாக இருக்கும். 5 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ ரெஃபர்ஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷேடோ வந்து ரொம்ப திக்னஸாக வரும். ஸோ எனக்கு இந்த ஷேடோ பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ திக்னஸ் வேணாம், ஜஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ஓகேங்களா, ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் 1 பிக்சல் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நான் பாக்ஸ் ஷேடோ அப்ளை பண்ணியாச்சு, ஜஸ்ட் போயிட்டு ரெஃபர்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு அந்த திக்னஸ் வந்து நமக்கு இன்னும் கம்மியாயிரும். ஓகேங்களா, ஸோ வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உங்கள் டைட்டில் நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இங்கே என்ன பண்ணுறேன்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Django நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விஷுவல் கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு சென்ட்ரல் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா H1 டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த H1 டேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா
ஜஸ்ட் ஸ்டாட்டிக் ஃபைல் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் Django யூஸ் பண்ணுறதுனால இங்கே வந்து Djangoன்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிட்டு ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து சென்டரில் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்ட் தென் Djangoன்னு வந்திருக்கும். இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா H1 டேக் நம்ம இந்த டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ அந்த H1 டேக்கு நம்ம ஸ்டைல் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த விசுவல் கோடு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஸ்டைல் அட் சிஎஸ்ல வந்து அந்த H1 டேக் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்டைல் தனியாக எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே H1 நான் கொடுத்துட்டு டேக் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கலர் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் RGBயில். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா RGBயில் வந்து 383/148 சொல்லிட்டு ஒரு கலர் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் வந்து டாப்லேருந்து எனக்கு வந்து மூவ் ஆகணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் டாப்லேருந்து ஒரு 50 பிக்சல் வந்து எனக்கு கீழே வரணும். அதனால் 50 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு டெக்ஸ்டோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். டாப்லேருந்து 50 பிக்சல் வந்து மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ நமக்கு இங்கே அதிகமாக ஸ்பேஸ் இருக்குது, நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து மார்ஜின் டாப்பு 100 பிக்சல் நான் கொடுத்துருந்தேன். நம்ம வந்து ஒரு 70 பிக்சல் வச்சுக்கலாம். இது கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு 70 பிக்சலுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? நமக்கு இன்னும் குறைக்கணும் அப்படின்னா குறைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு 50 பிக்சல் வச்சுக்கிறேன். ஸோ இது கொடுத்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து 50 பிக்சலுக்கு ஸ்பேஸ் வந்துருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டாட்டிக் ஃபைல் யூஸ் பண்ணி இமேஜ் நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா கார்னர் நான் என்ன பண்ணுறேன்னா ரேடியஸ் நான் யூஸ் பண்ணி நான் வந்து கொஞ்சம் குறைக்க போகிறேன். ஓகேங்களா? நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வரணும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ரேடியஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்டர் ரேடியஸ் நான் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராப்பர்ட்டி எங்கே அப்படின்னா இந்த இமேஜுக்குள்ளே தான் பார்டர் ரேடியஸ் சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இங்கே போயிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு 20 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 20 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வரும். ஓகேங்களா? நம்ம எந்த அளவுக்கு வந்து வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் வரும். ஸோ இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ணுறேன்னா அகைன் நான் வந்து இன்னும் ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்துட்டு ப்ரௌசர் போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். நம்மளுக்கு இன்னும் அந்த கார்னர் பண்ணால் சாஃப்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தமாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டாட்டிக் ஃபைல் யூஸ் பண்ணி நம்ம சிஎஸ்எஸ் ஃபைலையும் நம்ம லிங்க் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இமேஜையும் நம்மளோட வெப்பேஜில் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா Django ப்ராஜெக்ட்டில் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறது, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ண சொல்லி நம்ம ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நல்ல டாபிக் பார்க்கலாம். ஸோ தென் பை பை, see you.